ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மஜோ கேமிங் ஓகேஸ் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் மொத்தமாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க ரைட் ஓகே இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஓகே கேஸ் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்ட் சிமுலேட்டர் பார்ட் 3க்கு தான் வந்திருக்கோம் ஸோ ஆக்சுவலி பார்ட் 3 பார்ட் 4 ஐயோ எனக்கே தெரியல சரி ரைட் ஓகே ஏதோ ஒரு பாட்டு ஸோ அது கவனிக்காமல் பார்த்தீங்கன்னா கடை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க ஓகேங்களா சரி ஓகே லாஸ்ட் ஆக்சுவலி இதை கவனிச்சிங்களா இதுக்கு முன்னாடி இது வேறு மாதிரி இருந்துச்சுல்ல ஸோ நம்ம லெவலப் பார்க்க பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பர் மார்க்கெட்டோட டிசைனும் பார்த்தீங்கன்னா மாறி இருக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த எவ்வளோ பெருசாக சூப்பர் மார்க்கெட் இவரா எடுத்துன்னு போகிறேன்னு விட்றா பாவி மனசாட்சி இல்லாதவனே ஆக்சிடென்ட் ஆகிட்டு இழுத்துட்டு போகிறாங்க செவன் மற்ற சிமுலேட்டர் கேம்னா காருக்கு முன்னாடி இன்னொன்னு வச்சுங்களேன் அப்படியே காரு நம்ம உடம்புல பூந்து போகும் இதில் பாருங்களேன் இழுத்துக்கினே போகுது மோசமானவனெல்லாம் இருக்கானுங்க ரோட்டில் என்ன கதை கந்தல் தான் போல அப்போ சரி ரைட் ஓகே எஸ் எதில் வந்தேன் இந்த இதில் தானே வந்தேன் ஆக்சுவலி இது எதுவும் கஸ்டமைஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ சூப்பர் மார்க்கெட் அப்படியே நின்றுடும்னு நினைக்கிறேன் ரைட் ஓகே இது அப்படியே டீலில் விட்டுடலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வெறும் $30 தாங்க இருக்குது இங்கே இருக்க பொருட்கள்லாம் விற்றா தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு கிடைக்கும் ரொம்ப வந்து மோசமான நிலைமைக்கு போயாச்சு ஓகேங்களா இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் செல்ஃப் வாங்கி அடுக்கி வச்சிட்டேன் கடை வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கே நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டில் ஒன்றும் கிடையாது ஸோ இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டில் நம்ம வந்து அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மேடம் வந்திருக்காங்க ஓகே சோடா டூ எக்ஸ்பென்சிவா சீப்போ இதுக்காக இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வந்தேன் நீ சோடா எங்கே இருக்கு ஆக்சுவலி இதான சோடா கரெக்டான டாலர் தான் வந்திருக்கேன் கம்மியான டாலர்லாம் விற்க முடியாது மேடம் எல்லாமே இம்போர்ட்டட் ஐட்டம் எக்ஸ்பென்சிவான ஐட்டம் வேணும்னா வாங்கியே எல்லாம் அப்படியே ஓடி போயிடுங்க ஸோ இதில் ஆயிலும் ஒரே ஒரு காஃபி பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு போகிறாங்களா ரைட்டு ஓகே ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் ஏறுது ஸோ அமௌண்ட் ஒரு $100 தொட்ட உடனே பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராடக்ட் வாங்கி வச்சுருவோம் ஓகேங்களா ஸோ இப்படி தான் பண்ணி ஆகணும் வேறு ஆப்ஷன் கிடையாது ஏன்னா ஒன்றுமே கிடையாது பாருங்களேன் எல்லாமே காலியாகிடுச்சு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்ஃப் வாங்கி வந்து வச்சு விட்டேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு ஷெல்ஃப் மட்டும் தான் வாங்குறது பிளானிங்க எக்ஸ்ட்ரா ஒன்று தேவையில்லாமல் இதை வாங்கி வச்சுட்டேன் ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட்டில் இடிக்க ஆரம்பிச்சு இல்லைனா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கும் ஓகே இப்போ நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த கூல் ட்ரிங்க்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்குது ஸோ இது விற்றா தான் உண்டு எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு போட்டு போகிறீங்களாடா சரி விடு மார்க்கெட் ப்ரைஸ்க்கே விற்றுறேன் ரொம்ப பெருசப்பட விரும்பல நான் ஓகே மார்க்கெட் ப்ரைஸு ஆலிவ் ஆயில் புட்டுக்குச்சா ஆலிவ் ஆயில் இல்லையாமே ஆலிவ் ஆயிலு எவ்வளோன்னு தெரில இருங்க ஆலிவ் ஆயில் பார்ப்போம் எவ்வளோ ஆலிவ் ஆயிலு ஸோ மார்க்கெட்டில் ஆலிவ் ஆயில் எங்கடா இருக்குது இது இருக்குது ஆக்சுவலி கார்டில் இப்போ 37 தானே சரி ஓகே பர்ச்சேஸ் பண்ணிவிடும் சரி ரைட்டு ஸோ போட்ட உடனே நம்ம ஆள் இங்கே எட்டு வந்துடுவான் எங்கடா அது எட்டுன்னு வந்து நம்ம அடிக்கலாங்க ஆலிவ் ஆயில் எங்கே எடுக்கிறது சரி இது எப்படியே அடிக்க வச்சுருவோம் இந்த இடம் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது நமக்கு இப்படி ஒரு நிலைமையா ஓகே ஸோ இதில் போட்டு ஆலிவ் ஆயிலுக்கு ப்ரைஸ் கொடுத்துட்டேன்ல $6 ஓகே கரெக்டாக தான் இருக்குது வாங்குறானா இல்லையாடா வாங்கினியா இல்லையாடா ஓகே வாங்கியிருக்கான் யுவர் செல்லிங் ப்ராடக்ட் வித்தவுட் ஏதோ ஒரு போட்டிருக்கானே ஐயோ ஏதோ ஒன்று ப்ரைஸ் கொடுக்கலையோ ஓ மை காட் ஸ்ப்ரைட்டுக்கு ப்ரைஸ் கொடுக்கல போச்சு சரி இதே ப்ரைஸ்லேயே இருக்கட்டும் ஆக்சுவலி மறந்தே போயிட்டாங்க மிஸ் ஆயிடுச்சா அடிச்சு நொறுக்கிட்டானுங்களா கவனிக்கவே இல்லை அதை நான் தூக்கின்னு போயிட்டான் ரைட் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளோரு வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பீனட் பட்டரு வாங்குற அளவுக்கு அமௌண்ட்டு காசு இல்லையே எக்ஸ்ட்ரா பீனட் பட்டர் $91 வந்துருச்சா சரி ஓகே பர்ச்சேஸ் பண்ணிவிடும் நைஸ் இப்படி தாங்க வாங்கி ஆகணும் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் ஏற பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே இது பண்ணி ஆகணும் பீனட் பட்டர் தனியாக எங்கேயாச்சும் வச்சுருக்கேண்ணா ஸோ பீனட் பட்டர் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல பீனட் பட்டர் வச்சிடுறேன் பீனட் பட்டர் இங்கே இருக்கட்டும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது என்னது ஃப்ளோ இங்கே வச்சிடலாம் சுகர் பக்கத்தில் வைக்கிறது பரவாயில்ல இங்கே வைப்போம் இங்கே இருக்கட்டும் ஸோ இதுக்கு ரேட்டு கொடுத்துட்டான்னு தெரில ரேட்டு கொடுத்துட்டேன்ல எல்லாம் அடிச்சு நவுத்தின்னு போய்டுவாங்க ஓகே ரேட் கொடுத்துருக்கேன் ஸோ இது ஸ்டார்டிங்கில் இந்த சோடாவில் தான் பார்த்தீங்கன்னா சம்பவம் பண்ணி வச்சிட்டேன் மற்றதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணி அந்த சோடாவில் தப்பு பண்ணிட்டேன் ஏன்டா ஸோ எக்ஸ்பென்சிவ்ன்ட்டு போகிற கண்ணாடிலாம் போட்ட பேங்க் ஆஃபீஸர் மாதிரி தான்டா இருக்கேன் அப்புறம் ஏன்டா அப்படி இருக்கிற கஞ்சா பிஸ்னாரி கரெக்டாக மார்க்கெட் ப்ரைஸ் தான் கேஸ் வச்சுருக்கேன் அப்புறம் என்ன கம்மியான ரேட்டுக்காக நொட்டுவாங்க இருக்கு சரி நொட்டி பார்ப்போம் ஓகே கம்மியாக தான் வச்சுருக்கேன் இப்போயாச்சும் வாங்குவானுங்களான்னு தெரில பார்ப்போம் கிட்டத்தட்ட $3 அந்த ரேஞ்சுக்கு தான் வச்சுருக்கேன்
ஸோ இப்போ எவ்வளோ ஓகே ஓரளவுக்கு நம்மளுக்கு அமௌண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ பாஸ்மதி ரைஸு ஒரு இது போட்டுடலாமா? ஓகே ஒன்று போட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து பாஸ்தா இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது என்னன்னு தெரியல, புது வகையான பாஸ்தாவாக இருக்குது. $70 ஓகே. எக்கு ஒன்று வாங்கி போட்டுக்கலாம். எக்கு ஃப்ரிட்ஜ் ஐட்டம்ஸ் ஓகே பரவாயில்ல பார்த்துக்கலாம். அப்புறம் காஃபி எக்ஸ்ட்ரா ஓகே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி கேஸ். ஸோ இதை மட்டும் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இல்லையா, எக்ஸ்ட்ரா எவனாச்சும் ஒருத்தன் ஓகே வந்துருச்சு. இப்போ இந்த ஐட்டம்ஸ்லாம் எட்மிட்டு உள்ளே அடுக்கி வைக்கணும். நைஸ். எங்கடா இருக்குது காஃபி 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 இந்த இடத்துல அடிக்கிடும். நைஸ். இது உரம் போட்டேன். எக்கு எக்கு இல்லையா, எக்கு இருக்கா இல்லையா, எக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். சரி ஓகே கீழே வச்சிடறேன். ஓகே எக்குகள்லாம் ஆல்ரெடி ரேட்டு கொடுத்துட்டேன். ஸோ நம்ம அந்த ஒரு விஷயத்தில் தான் லைட்டாக கொஞ்சம் ஏமாந்துட்டோம். இந்த இடத்துல அடிக்க வைப்போம். டே மண்டியா உன்னால் பாடுறா. ஏய் ஆக்சுவலி இப்படி எடுக்கலாம்ல. கேரி எப்படி பண்ணுறது? சூப்பரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வேலையை பார்த்தது. தேங்க்ஸ் ப்ரோ சொன்னதுக்கு. இல்லைனா பார்த்தீங்கன்னா அப்படியே மறந்தே இருப்பாங்க, எதுவுமே கவனிச்சிருக்க மாட்டேன். பாஸ்மதி ரைஸ் எங்கே வைக்கிறது? இங்கே வச்சுருவோம். இந்த இடம்லாம் பார்த்து ரொம்ப எம்டியாக இருக்குது, அதனால் இந்த இடத்துல வைக்க வேண்டியது தான். ஸோ இதுக்கு ரேட்டு கொடுத்துட்டல பாஸ்மதி ரைஸ்க்கு. ஓகே $7 கிட்ட கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடம் ஃபுல்லாக எம்டியாக இருக்குது. இந்த இடத்துல ஏதாச்சும் வாங்கி வச்சே ஆகணும் இப்போ நான். ஸோ $110 மறுபடியும் வந்துருச்சா, நைஸு. ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா பழைய ஐட்டம்ஸ் தான் நான் திருப்பி வாங்கி வைக்கணும். பாஸ்தா வாங்கி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஓகே இது என்னது கெலாக்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ சொக்கோ வாங்கி வச்சிடுறேன். அப்புறம் ஃப்ளோர் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஆயில் வாங்கி வச்சிடுறேன். எவ்வளோ $57 வந்துருச்சா. ஸோ அப்புறம் டீ பேக்கெட் வாங்கி வைக்கணும். அப்போ $111 வந்துருச்சு. வேறு என்ன சால்ட்டு வச்சு ஓகே சால்ட்டு வாங்கி வச்சுட்டேன். வேறு மில்க்கு ஓகே கரெக்டாக இருக்கும் சார். இந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா டப்புன்னு வாங்க ஆரம்பிச்சிடும். நைட் ஆகிடுச்சோ. ஓகே லைட்டை போட்டுருவோம். ஆக்சுவலி என்னது இது மில்க் ப்ராடக்ட் இந்த இடம் எம்டியாக இருக்குது, அதனால் நான் இங்கேயே வச்சிட்றேன். இது எங்கே வைக்கிறது? எப்படி வைப்போம்? ஓகே நைஸ். இதுக்கு போடு. இது ஆக்சுவலி என்னது இது? ஓகே இது ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது இப்படி வச்சுருவோம். அப்புறம் கொஞ்சம் கீழே அடிக்க வச்சுருவோம். வேறு ஆப்ஷனில் இப்படி தான் பண்ணி ஆகணும். ஆயில் ஓகே ஆயில் ஒன்று இருக்குது. ஸோ இந்த இடத்துல அடிக்க வச்சுருவோம். இல்லை ஆயிடுச்சா. ஸோ பக்கத்துலேயே ஒன்று ரைட்டு. ஸோ ஓகே ஆக்சுவலி இது காலி ஆகிடுச்சா இருக்குதா, காலி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ மேலே அடிக்க வச்சுருவோம். ஸோ ப்ரெட்டு மட்டும் விற்க மாட்டேங்குது, அது என்ன கதைனே தெரில. அது இன்னும் ப்ரைஸை நம்ம கம்மி பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் எவனாச்சும் வாங்குவான். பாஸ்தா ஒரு டைமில் செம்ம போட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்தா அந்தளவுக்கு போட மாட்டேங்குது. ஸோ இடம் இல்லை. ஸோ பாஸ்தாக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி திருப்பி வச்சிடுறேன். மேபி இங்கே எவனாச்சும் வாங்கட்டும். அவ்வளோதான் நினைக்கிறாங்க. ஸோ மறுபடியும் நம்ம கரெக்டாக கொஞ்சம் வேகமாக வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஃபுல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் அமௌண்ட் வர நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா இங்கே ப்ராடக்ட் வாங்கி உள்ளே செட் பண்ணிகிட்ருக்கேன். வேறு ஆப்ஷனில் அப்படி தான் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ ஆக்சுவலி கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் லைசன்ஸ் வாங்குறதுக்கு நம்மளுக்கு வந்து ஃப்ரீசர்லாம் வாங்கணும். இப்போதைக்கு என்னால் பண்ண முடியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்துக்கலாம். ஓகே இப்போ நான் வந்து என்னென்ன மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஃப்ரிட்ஜ் ஐட்டம் அவ்வளோ வாங்க போகிறது கிடையாது. ஸோ ஆலிவ் ஆயில் கொஞ்சம் வாங்கிக்கலாம். ஆலிவ் ஆயில் ரேட் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, அதனால் கொஞ்சம் நிறைய வாங்கிக்கிறேன். அப்புறம் ஸோ மாவு பாஸ்தா மில்க் ப்ராடக்ட்லாம் வேணாம். காஃபி எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டுக்கலாம். வாட்டர் பாட்டில் வேணாம். ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும். சுகர் போட்டுக்கலாம். ஃப்ளோர் போட்டுக்கலாம். ஓகே எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் போட்டால் போதும்னு நினைக்கிறேன். சரி ஓகே அகெயின் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா கடை க்ளோஸ் ஆகிடுச்சா, சரியாக போச்சு. ஸோ நாளைக்கு தான் மீதியெல்லாம் வாங்க முடியும்னு நினைக்கிறேன். சரி ஓகே லாஸ்ட் ஐட்டம் எல்லாமே இப்போ இருக்கான்னு பார்த்துக்கணுங்க. ஸோ ஆரஞ்சு ஜூஸ் இருக்குது. வாட்டர் பாட்டில் இல்லை, வாட்டர் பாட்டில் வாங்கிக்கணும். வாட்டர் பாட்டில் இருக்குது. மில்க் இருக்குது. ஸோ வேறு என்ன இல்லை நம்மக்கிட்ட, எல்லாமே இருக்குது. பட் அந்த ஸ்ப்ரைட் மாதிரி இருக்குல்ல அது இல்லை. ஓகே அதை நம்ம வாங்கி வச்சுக்கணும். அப்புறம் இது கொஞ்சம் இருக்குது. இதே தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் நான் அடுக்கி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன் இந்த இடத்துல ஒன்றும் ஏன் போக மாட்டேங்கிறான்னு தெரில. ரைட் ஓகே இப்போ நம்ம தூங்கிட்டு அடுத்த நாள் பார்த்துக்கலாம் கைஸ். ஓகே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டுன்னு இன்றைக்கி பெருசாக கிடையாது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா $30 $300 கொண்டுட்டு வந்தோம். அது ஒரு பெரிய விஷயம் தான். $300 நம்மளுக்கு இப்போதைக்கு ப்ராஃபிட் தான்.
ஆக்சுவலி இது ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கா, ரேட்டு கொஞ்சம் அதிகமாக. ஓகே, இந்த ரேட்டு எனஃப் தான். நம்ம எப்பவுமே கொஞ்சம் ஹை ரேட்டில் தான் எல்லா பொருட்களும் விற்போம். சரி. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டை நம்ம வாங்கி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயத்த மறந்துட்டேன். ஸோ ஸ்ப்ரைட் கேன் வந்து 2 வாங்கி வச்சிருவோம். ஓகே, மறுபடியும் $27 இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. கடா எங்கடா இது ஓப்பன். எல்லாத்தையும் இப்படி கீழே தூக்கி போட்டு போகிறானுங்க. என்னடா போய் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறீங்க எல்லாரும். ஓகே, ஒன்றே ஒன்று மட்டும் அப்படியே கிடக்குதா. சரி, நான் என்ன பண்ணுறது, இந்த ஒன்றுத்தையும் பார்த்தீங்கன்னா விற்று தான் ஆகணும். இருக்கு, இப்படி கீழே வச்சிருவோம். ஏன்டா வைக்க முடியல. ஓகே, நைஸ். அதுக்கப்புறம் இது என்னது, இதுக்குள்ளே வச்சிருவோம். நைஸ், வேலை முடிஞ்சது. நம்ம கடையில் இல்லைன்ட்டு ஒன்று இருக்கவே கூடாது. ஆலிவ் ஆயில் இந்தாண்ட சைடு திருப்பி வச்சிருவோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் ஆட்கள் வருவானுங்க. ஆக்சுவலி ஆலிவ் ஆயில் 2 ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னது இது. ஓகே, இதுவும் வாங்கி வச்சிருவோம். வந்துரு. ஓகே, டிஸ்பிளேஸ் ஃபுல், அவ்வளோதானே. வேறு எது எங்கேயாச்சும் வைக்க முடியுமா? ஓகே, ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஸோ இதை கீழே அடிக்க வச்சிருமா. ஓகே, நம்ம கடை பார்க்குறதுக்கே சும்மா வேற மாதிரி இருக்கணும். எல்லாம் வெளியே இருந்து பார்க்கும்போது என்னது இந்த கடையில் இவ்வளோ ஐட்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கணும் எல்லாருமே. ஆனால் சொல்கிற மாதிரி எல்லா ஐட்டமும் நம்ம கடையில் இருக்கும். ஒரு மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட் ஓனராக இருக்கிறோம்ல. அப்போ போயிட்டு முட்டிக்கிறேன் போயிட்டு. காஃபி பவுடர் வேறு இல்லையா, காஃபி வாங்கணும். ஸோ சேட் ஆயில். நைஸ். ஆல்ரெடி வாங்கிட்டேன்ப்பா. அதானே பார்த்தேன், ஷார்ப்பாக இருப்பானே நம்மளாம். இடம் தான் பத்தலை. சரி, ஓகே, மேலே வச்சு விட்ருவோம். எங்கே வச்சான்னா எப்படி இருந்தாலும் அவனுக்கு தேடி தேடி எடுத்துக்கிறானுங்க. சைடு மீதி அடிக்க வச்சிருவோம். வேறு இப்போ நம்ம கடையில் என்னென்ன இல்லைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ நிறைய வாங்கணும் கைஸ். ஸோ பாஸ்தா இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் வச்சுருக்கேன், இங்கே வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கெல்லாம் கொஞ்சம் அப்படி அப்படியே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வைப்போம். ஸோ 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்களை வாங்கி வைப்போம். ஓகே, பாஸ்மதி ரைஸு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா 2 வாங்கிடுறேன். அதுக்கப்புறமேட்டு எக்கு பாக்கெட் வாங்கணும். எக்கு ஒரு 2 வாங்கிடுறேன். ஸோ வேறு என்னென்ன இருக்குது. ப்ரெட்டு இன்னும் அந்தளவுக்கு சேல்ஸ் ஆகிற மாதிரி தெரியல. ப்ரெட்டு வாங்க தேவையில்ல. மில்க்கு ஓகே. ஸோ இது என்ன, ஸோ இப்போதைக்கு வர மீதி இருக்க அமௌண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம கடையை கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு தான் தேவைப்படும். பாஸ்மதி ரைஸ் சட்டுன்னு தீர்ந்து போச்சு. அது அப்படின்னா எக்ஸ்ட்ரா நிறைய வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறேன் நான். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கடை தீர்ந்துருது இந்த மில்க்குன்றது. எக்கு எக்கு இருக்கா? அடடா, எக்கு நிறைய வாங்கி வச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சிருவோம். ஏண்டா பரவாயில்ல கேஸ், இது தப்பாக வச்சா கூட இப்போ கரெக்டாக மறுபடியும் அடிக்க வச்சிருக்க முடியுது. ஓகே, எக்கு நிறைய வாங்கி வச்சிட்டோம் போல். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் பர்ஃபெக்ட். ஸோ இது கரெக்டாக இருக்கும். ஒரு வேறு லெவல் 11 வரப்போகிறோம் கைஸ். ஓகே, கிட்டத்தட்ட $300 வந்துருச்சு கைஸ். என்ன இல்லை, ஆப்பிள் ஜூஸ் இல்லையாம்மா, ஆப்பிள் ஜூஸ் ஓகே வாங்கி வச்சிடலாம். அதேமாரி ஸ்ப்ரைட் மாதிரி ஒன்று வாங்கி வச்சிடலாம். கோலா அப்படியே நிற்குது. ஆரஞ்சு ஜூஸு ஓகே, இந்த 3 மட்டும் இப்போதைக்கு வாங்கி வச்சுருவோம். அப்புறம் ஃபர்னிச்சர்லாம் இப்போதைக்கு எனக்கு எதுவும் பெருசாக தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரீசர் ஒன்று வாங்கி வச்சுருமா. $400 ஃப்ரீசரு வாங்கி வச்சு என்ன ப்ரோஜனம். சரி வேணாம், ஏதாவது லைசன்ஸ் வாங்குவோம். லைசன்ஸ் எப்படி வாங்குறது? ப்ராடக்ட் லைசன்ஸ் மறந்து போயிட்டனே. ஓ, மேனேஜ்மெண்ட் ரைட்டு. ஓ, $550 வேணுமா? சரிதா போச்சு. $550 கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. $550 கொஞ்சம் அதிகம் தான். சரி, இருந்தாலும் வாங்கி வைப்போம். ஆட்டோமேட்டிக்காக லைட் எரிஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த லைட்டு ரொம்ப இதுவாக இருக்குது. தள்ளி இப்படி வச்சுருவோம்.
அதே மாதிரி இந்த லைட்டு செவுத்துல கிளார் அடிக்குது. இது என்ன பண்ணுவோம், இங்கே இப்படி வச்சுருவோம். இது மாதிரி இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா லைட்ஸ் இருக்குது, இது இங்கே தேவைப்படாது. இது எங்கே விற்கிறது, இப்படி வச்சுருவோம். 2 மணிக்குன்னு இருக்குல்ல லைட்டு, இதுதான் இருக்கணும். இந்த லைட்டு தான் ஒன்று தான் தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா நிறைய வாங்கி எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் மட்டும் மாற்றிக்கலாம். ஸோ எப்படியோ இருக்கட்டும். கடை இன்னும் கொஞ்சம் பெருசானா இந்த லைட்டு ஒரு லைட்டை தூக்கிட்டு வந்து அந்த சைடு தள்ளி விட்டுற வேண்டியதான். ஆக்சுவலி கடையை நம்மளால் இப்போ பெருசு பண்ண முடியும்ல. ஸ்டோரேஜுக்கு $800 வேணுமா? ஹியரிங் இன்னொரு ஆள் வேணாம். க்ரோத் 1300 வேணுமா? எப்பா, ஆனால் பண்ணலாம். ஆக்சுவலி நான் லைசன்ஸ் வாங்கிட்டேன். இதில் எக்ஸ்ட்ரா என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பன்னு, கேக்கு, கேண்டி அந்த மாதிரிலாம் நிறைய வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஃப்ரீசர் வாங்கி வைக்கணும். ஸோ இதுக்குள்ளே ஆனால் இன்றைக்கி எப்படியும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரை வாங்கி வச்சிருவேன். எல்லாருமே ஐயோ இது ப்ராடக்ட் நான் எதுவும் வைக்கலையா. ஆரஞ்சு ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஐயோ இது இருக்கா, அடடா மறந்து போயிட்டு நிறைய வாங்கி வச்சிட்டேனே. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆப்பிள் ஜூஸ் வேங்கடா, யார் யாரா கேட்டது எல்லா இடத்துங்கடா. தேவையில்லாமல் ஒன்று மட்டும் வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இந்த இடத்துல வச்சுருவோம். ஆப்பிள் ஜூஸ் நிறைய இருக்குது அந்த ஒரு இது உள்ள, பரவாயில்லையே. சரிங்க, இவனுங்க 2 பேரும் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்டு ஃப்ளோர் இல்லையா, ஃப்ளோர் இல்லையா, ஆமாம் ஃப்ளோர் இல்லை, ஃப்ளோர் வாங்கி வைக்கணும். சரி ஓகே இருங்க, கார்டில் வாங்கி போட்டுக்கலாம். ஸோ எப்படியும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எண்டிங்கில் தான் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீசர் வாங்குவேன். ஸோ 2 வாங்கி வைக்கலாம். ப்ரெட்டு 2, அப்புறம் ஃப்ளோர் 2, ஆயில் 1 போதும். இது பாஸ்தா 2, சுகர் 1 போதும். வாட்டர் பாட்டில் ஆல்ரெடி இருக்குது. சீஸ் வாங்கி வச்சுக்கலாம். 10 ஐட்டம் தான் வாங்க முடியுமா? ஓகே, ஸோ இது எப்படி இருக்கட்டும், மீதி பார்த்துக்கலாம். சரி எஸ், இன்னைக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு? இன்னைக்கு ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் தாங்க. $400 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. நல்ல விஷயம்ல அது. ஸோ அகெயின் நம்ம டப்பு 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 டப்புன்னு வாங்கி வைக்கணும். எங்கடா பரவாயில்ல, ப்ரெட் டக்குன்னு விற்று போச்சு. நான் விற்காதுன்னு நினச்சேன். ஸோ இப்போதைக்கு எதுவும் இல்லைன்னு சொல்ல மாட்டானுங்க, அது ஒரு நல்ல விஷயம். சரி கேஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் லைசன்ஸை வாங்கி வச்சுருவோம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் அமௌண்ட் வந்த பிறகு மீதி பண்ணிவிடுவோம். மேனேஜ்மெண்ட் ப்ராடக்ட் லைசன்ஸ் ஓகே. ஓ அதுக்கே இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுதா? ஓகே சார், எவனாச்சும் பார்த்தீங்கன்னா ஓகே இவன் வாங்கிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படியும் வந்துடும் அமௌண்ட்டு. வாங்கினோடனே லைசன்ஸ் வாங்கிடலாம். எதுடா டூ எக்ஸ்பென்சிவான ஐட்டமே நம்ம கடையில் பெருசாக வச்சுருக்க மாட்டேன். எல்லாம் இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் தானே. சீஸ் இல்லைல்ல? ஓகே சீஸ் வாங்கி வைக்கணும். சீஸ் இல்லை, சீஸ் வாங்கணும். ஓகே இருங்க, ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி லைசன்ஸ் வாங்கிக்கிறேன். லைசன்ஸ் வாங்கியாச்சு கேஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீசர் வாங்கணும். ஃப்ரீசர் ஃபஸ்ட்டு என்னென்ன வந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு புது ஐட்டம்ஸ் பார்த்துக்கலாம். நிறைய ஐட்டம்ஸ் வந்திருக்கு, கேக்கு அது இதுன்னு நிறைய வந்திருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ ஃப்ரீசர் எவ்வளோ ரேட்டு? ஃபர்னிச்சரு ஃப்ரீசருக்கு நம்ம $400 ஸ்பெண்ட் பண்ணோம். ஓகே பார்த்துக்கலாம். $400 தானே, வாங்கி வச்சுருவோம். சீஸ் இல்லை, சீஸ் வாங்கி வைக்கணும். சீஸ் ஆக்சுவலி இதெல்லாம் செல்ஃபில் வைக்கிற மாதிரி வருது. பரவாயில்லையே. ரேட்டும் கம்மியாக தாங்க இருக்கு இதெல்லாம். ஓகே சாக்லேட் பார் இதெல்லாம் செல்ஃப்லேயே வைக்கணும். ஃபோன் ட்ராக் செல்ஃபில் வைக்கிறதுலாம் ஒன்று ஒன்றா வாங்கி வச்சுருமா? சீஸ் எங்கே இருக்குது? $115. ஆக்சுவலி இப்போ புது ஐட்டம்லாம் நான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன்னு வச்சுங்களேன், டப்புன்னு எடுத்துருவானுங்க, பல்ப் ஆகிடுவேன். ஸோ புது ஐட்டம் கடைசியாக வச்சுக்கலாம். அது வரைக்கும் இங்கேயே கிடக்கட்டும். சீஸ் இங்கே வச்சிரும். நைஸ். ஏன் பேசாமல் எடுத்து ஒன்று ஒன்றா வச்சு விட்ருவோமே. ஃபோன் பன் ரேட் எவ்வளோ கொடுக்கலாம்னா, மார்க்கெட் ப்ரைஸு 2.66ன்னு கொடுத்துடலாம். ரொம்ப அதிகமாக தேவையில்ல. ஓகே இந்த ரேட்டில் இருக்கட்டும்.
ஸோ 4.40 வேணாம் 62. ஓகே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $2.84 நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அது விற்கிறதுனால. இது என்ன ஐட்டம்ஸ்? அடடே அடடே அடடே, டப்பு டப்புன்னு இது எடுக்காதரா. ஓகே, அது எடுக்கல. 4.12. ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். எல்லாமே $2 மேலே விற்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன் ப்ராஃபிட்டு. வாட்டர் பாட்டில் ஓ மை காட், வாட்டர் பாட்டில் அதெல்லாம் அவ்வளோதான் விற்க முடியும், கம்மியாக விற்க தேவை. சில பொருள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரைஸுக்கு போகுது guys. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பங்கமான ப்ரைஸ் போகுது. மோஸ்ட்டாக இந்த இடத்துல வந்து சாக்லேட்டு ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் இல்லை. மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும். இது வாங்கிட்டேன். பிரெட் இருக்குது என்கிட்ட. ஃபஸ்ட்டு பிரெட் இருக்குது. பிரெட் வாங்க தேவையில்ல. ஸோ சுகர் இருக்குது, பாஸ்தா இருக்குது, பாஸ்மதி ரைஸ் இருக்குது, ஃப்ளோர் இருக்குது. ஸோ காஃபி இல்லை. இது ஒரு 2 பாக்கெட்டு போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மில்க்கு ஓகே. வாட்டர் பாட்டில் போட்டுக்கிறேன். ஆக்சுவலி விற்கலை, இருந்தாலும் போட்டுக்கிறேன். ஆலிவ் ஆயில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஃப்ளோர் போட்டுக்கிறேன். பாஸ்மதி ரைஸு ஏன்னா பாஸ்தா இருக்குது, சால்ட் இருக்குது எக்ஸ்ட்ரா. கேக்கு மேலே போட முடியாது, இது ஆல்ரெடி எந்த இடத்துல வச்சுருக்கேன். திருப்பி பின்னாடி வைப்போம். இல்லை எப்படி மிஸ் ஆச்சு? இப்போ ரெகுலராக நம்ம பார்த்துக்கிட்டே இருந்துருக்கணும் கைஸ். ஓகே, கடை வர கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் இருட்டாகிற மாதிரி இருக்குது. மில்க்கு அடடா, கண்ணாடியில் போய் அப்பப்போ முட்டிக்கிறேனே. சரி இங்கே இருக்கட்டும், லைட்டாக போட்டுக்கிறேன். மில்க், அதுக்கப்புறம் மில்க் 2 ஃப்ளோ இது தேவைப்படுது கேஸ் மில்க் வைக்கிறதுனா. இது எங்கே வைக்கிறது? எவனும் இல்லை. ஸோ அதனால் நான் இங்கே பக்கத்தில் வச்சுக்கிறேன். ஸோ அப்போ தான் கடை ஃபுல்லாக சுற்றுவானுங்க, ஒரே இடத்துல சுற்றிட்டு இருக்க மாட்டானுங்க. வாட்டர் பாட்டில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வைப்போம். இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் குறைக்கணும்னு நினைக்கிறேன். வாட்டர் பாட்டில் கிட்டத்தட்ட ஒரு $3 கிட்ட கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ ப்ரைஸ் எவ்வளோ வருது? ஸோ 2.15 இருக்கட்டும், ரொம்ப ரேட் வைக்க தேவை. ஸோ இந்த ரேட்டு ஏன்னா இப்படியே இருக்கட்டும். வேறு என்னடா இல்லை, எல்லாமே இருக்குதேடா. எதுவும் இல்லைன்ட்டு சொல்ல முடியாது, எல்லாமே வச்சுருக்கிறேன். கரண்ட்டாக நம்ம என்னென்ன வாங்கணுமோ எல்லாமே நம்மள்கிட்ட லிஸ்ட் இருக்குது. மறுபடியும் ஒரு ரவுண்டு பார்க்கலாம். ஏதாச்சும் மிஸ் ஆகிருக்குதா, ஏதாவது விட்டுருக்கணா? ஐஸ்கிரீம்லாம் இருக்கிற மாதிரி சொன்னோனுங்க. ஐஸ்கிரீம் மாதிரிலாம் எதுவும், கேக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்குது. ஓகே, இப்போ கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் வாங்கி வச்சுக்கிறேன். ஆரஞ்சு ஜூஸ் ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். ப்ராடக்ட் சேமா இல்லையாமே? ஐயையோ, இடம் இல்லையே. சரி ஓகே, இங்கே இருக்கட்டும். ஓகே, ஒன்றுக்காக அப்படியே கிடக்குது. சரி, இது இங்கே இருக்கட்டும். பாருங்களா, ஆப்பிள் ஜூஸ் வச்சோடனே சர்ன்னு ஓடிடுச்சு. ஓகே, சூப்பர் கேஸ். ஐயோ, இன்றைக்கி கடையை பெருசாக டெவலப் பண்ண முடியலனா கூட ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா விஷயங்கள் பண்ணி விட்டாச்சு. சும்மா கிருன்னு ஓடிடுச்சு பாருங்க. எக்ஸ்ட்ரா ஒரு சில புது ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கிறோம். அது ஒரு நல்ல விஷயந்தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் ரூம் கூட நான் அன்லாக் பண்ணிவிடுவேன். இருங்க, ஃப்ரீசர் வாங்கி வைப்போம். ஃப்ரீசரை பற்றி எனக்கு தேவைப்படுமான்னு தெரியல. ஸ்டோரேஜ் ஃப்ரீசர் வாங்கலாமா வேணாமா? விற்போம். ஆனால் இப்போ $400 தானே. ஃப்ரீசரும் வாங்கிட்டேன். ஃப்ரீசர், ஐயோ ஃப்ரீசர் வைக்கிறதுக்கு தான் இடம் இல்லையே. இந்த சைடு தான் ஃப்ரீசர் வைக்கணும்னு நினச்சேன். இருங்க, இந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வைப்போம்.
கரெக்டாக உட்காந்துரு. நைஸ். யோகட் எங்கே இருக்குது? ஓகே, ஆப்பிள் ஜூஸ். ஓ, இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஐட்டம்ஸா? ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஐட்டம் ஃப்ரிட்ஜ்லேயும், ஃப்ரீசரில் வைக்கிற ஐட்டம் ஃப்ரீசர்லேயும் தான் வைக்க முடியும். அப்போ தேவையில்லாமல் வாங்கிட்டேனே. தேவையில்லாத அணிகள். ஓகே, அதுவும் சரி தான். ரைட், ஓகே. நம்ம கடையில் ஏதோ ஃப்ரீசர் இருக்கே, அது வரைக்கும் போதும். தேவைப்படுற டைமில் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே எஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுவே முடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுவே நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் இன்றைக்கே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா $30 இன்றைக்கி ஆரம்பிச்சுமா. ஸோ $30 ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ஒரு லைசன்ஸ் ஒன்று வாங்கினோம். அப்புறம் வந்து ஒரு ஃப்ரீசர் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நிறைய ப்ராடக்ட்ஸ் எடுத்துன்னு வந்து வச்சுருக்கோம். சூப்பர் மார்க்கெட் பிஸ்னஸ் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு கைஸ். சரி கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட்டை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு அசமான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.